அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ரிங் அண்ட் ஃபீல்டு தெரியலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎன் நெஸ்டின் புத்தகமும் அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா ஆறுமுகம் இந்த புக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து டைரெக்டாகவே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மாடர்ன் அல்ஜிப்ரா ஆறுமுகம் புக் இருக்கு இல்லைங்களா, அந்த புக்லெட்டில் இருந்தும் ஐஎன் நெஸ்டின்லேருந்தும் இந்த கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ்க்கு வச்சுட்ருக்கேன். ஸோ வேணுன்றவங்க 7 புக்லெட் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க வாங்கி படிங்க. கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஒர்த்தாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் படித்த விஷயங்கள் வந்து கிளியர் ஆகும். ஓகே, ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். புக்கிங் நம்பர் 9384686847. ஓகே, ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துட்டு வரேன். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது யூஜிபிஜி. ஸோ ஃபுல் காம்போ ஆஃபரில் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறவன். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணி படிங்க. ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் இருக்கிற டோட்டல் கொஷின்ஸ் பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும், பேசிக்காகவும் கொஷின்ஸ் கேட்டிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரெகார்டிங் ஐடியல்ஸ் இன் காம்படிட்டிவ் வித் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். இந்த காம்படிட்டிவ் வித் யூனிட் எலமெண்ட் இருக்குது அப்படின்னா எவ்ரி மேக்ஸிமம் ஐடியல் வந்து ப்ரைம் ஐடியலாக இருக்கும். ஏன்னா ஆர் வந்து காம்படிட்டிவ் ரிங்காக இருக்கும்போது ஒரு மேக்ஸிமம் ஐடியலில் கோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் பிகம்ஸ் ஃபீல்டு. ஓகே, ஒன்ஸ் ஃபீல்டாக இருந்தால் இது வந்து ஆக்சுவலாக என்னவாக இருக்கும், ப்ரைம் ஐடியலாக மாறிடும். ஓகே, ஸோ எவ்ரி மேக்ஸிமல் வந்து ப்ரைமலாக இருக்கும். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து எப்போ காம்படிட்டிவ் வித் யூனிட்டியில், அதே ஃபைனைட் காம்படிட்டிவ் வித் யூனிட்டியில் எவ்ரி ப்ரைம் ஐடியல் இஸ் மேக்ஸிமம் ஐடியல். நல்லா கவனிங்க, finite commutative ring with unity. Finite commutative ring with unity. Okay, with unity எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா every prime is maximal. இது மைண்டில் வச்சு ரொம்ப முக்கியமான ரிசல்ட் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்து இந்த பிரின்சிபல் ஐடியல் டொமைன் எவ்ரி நான் ஜீரோ பிரைம் ஐடியல் இஸ் மேக்ஸிமம் ஐடியல். இது கரெக்ட். ஓகே, இப்போ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. எவ்ரி பிரைம் ஐடியல் என்ன ஃபைனைட் காம்படிட்டிவ் ரிங் தான் வேணும். பட் இங்கே என்ன, அது வெறும் காம்படிட்டிவ் ரிங். அப்போ இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். An ideal M not equal to R is maximal and if only forward M is a field. கரெக்ட். ஸோ எப்போ காம்படிட்டிவ் ரிங்கில் ஒரு மேக்ஸிமம் ஐடியல் இருக்குன்னா ஆர்மோட் எம் என்ன இருக்கும், ஃபீல்டாக இருக்குன்னு இப்போ தான் பார்த்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டுங்க. இது எவ்வளோ 1 மார்க் இருக்கு பாருங்க. அண்ட் ஐடியல் மேக்ஸிமலாக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர்மோட் இஸ் எ ஃபீல்ட். இன் அ ஃபைனைட் காம்படிட்டிவ் ரிங் எவ்ரி பிரைம் ஐடியல் இஸ் அ மேக்ஸிமல் ஐடியல். அப்புறம் இன் அ காம்படிட்டிவ் ரிங் எவ்ரி மேக்ஸிமல் இஸ் அ பிரைம் ஐடியல். in a principal ideal domain every non-zero prime ideal is a maximum ideal. ஸோ எவ்வளோ ரிசல்ட் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அப்படியே கீ பாயிண்ட்டை நீங்கள் பொறுக்கி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. லெட் எஃப் பி a finite field of characteristic P. சார் பிஜிடிஆர்பிக்கு அவைலபிளா சார்? வேற மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் இருக்குங்க. பிஜிடிஆர்பிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 kg பார்சல். ஸோ ரொம்ப ஒர்த்தான மெட்டீரியல். ஸோ கம்ப்ளீட்டாக வந்துடும். ஃபுல் செட்டு மெட்டீரியல், எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் மொத்தமாக கொடுத்துருவேன். அது இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ், எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் சீரியஸ். இது எல்லாமே பெரிய பேக்கேஜ்குள்ளே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் நம்பர் சேம் 9384686847. அடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பிஜிடிஆர்பிக்கு எவ்வளோ வேக்கண்ட் எடுத்து வச்சுருக்காங்கன்னா 18,235 போஸ்டிங். ஸோ அப்போது இதில் வந்து இயர்லி ட்வைஸ் போடலாம், இயர்லி ஒன்ஸ் போடலாம். ஸோ பட்ஜெட் ஹெவியாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. எக்ஸாமுக்கு இப்போவே ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்துட்டு இருங்க. நிறைய பேர் வந்து வெளியில் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக வீடியோஸ் கொடுத்துட்டோம். யூடியூப்பில் இருக்குது, சேனல் பிளேலிஸ்ட் போங்க, அதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். கூடவே டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் அடிக்க முடியும். அடுத்து லெட் எஃப் பி a finite field of characteristic P. What is the total number of elements in a field? So for any prime P there exists n such that P power n field of order P power n. Finite field of order always நவா இருக்கும், P power n ஆகும். ஓகே, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் Z12 எவ்வளோங்க இருக்கும் அப்படின்னா பை ஆஃப் 12. ஐலட் ரோஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ தான் பை ஆஃப் 12 எவ்வளோ கிடைக்கும், 4. ஸோ எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் பி கரெக்ட். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x3 + x + 1 ஓவர் Z3 ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ ரெகார்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓவர் Z3? ரெடியூசபிளாக எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இந்த பாலினாமியலுக்கு வந்து ஃபைனைட் ஃபில்டரில் ரூட் இருக்கான்னு பார்க்குறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு 0 போட்டு பார்க்குறீங்க. Z3ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எப்படிங்க இருக்கும்? மாடல பார்த்தீங்கன்னா 0, 1, 2 இவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ இதில் ரூட்ஸ் வருதுன்னா டேரெக்டாக அந்த பாலினாமியலுக்கு போடுறோம். ஃபஸ்ட்டு 0 போட்டு பார்க்குறீங்க. 0 + 0 + 1 ஆன்சர் வந்து 1 0 ஆகலை. எப்போ மாடுலோ 3 ஏன்னா ஆப்ரேஷன் மாடுலோ 3. ஓகே சொல்லிட்டாங்க பாருங்க. Z3 அடுத்து 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1³ + 1³ + 1 அப்போ மாடுலோ 3 ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்போ ரூட்ஸ் இருக்கு. This polynomial is reducible over Z3 because it has a root x = 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்களேன். இப்போ f of x = x² + 1 over Z3 and Z2. ஓகே இது ரெண்டுத்துல irreducible-ஆ ஆர் ரெடியூசபிளா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம் இது, பார்த்துக்கணும். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இது எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டில் ஒரு கொஷின் உங்களுக்கு வரும். ஸோ டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ எலமெண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கணும். 1 இருக்கும், √2 இருக்கும், √3 இருக்கும், இதனுடைய ப்ராடக்ட் இருக்கும் √3 × √2. இதுதான் பேசிஸ். 1 √2 √3 √2 × √3 இதுதான் பேசிஸ் எலமெண்ட். டோட்டலாக 4. அப்போ டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அது 4. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குங்க கொஷின்ஸு. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சும்மா செம்ம ஒர்த்தான கொஷின் கலெக்ஷன்லாம் உள்ளே இருக்கும். இப்போ irreducible test over the irreducible test over the finite field என்னதுங்க சொல்லுங்க பார்ப்போம். ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் irreducible. ஸோ ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கிரைட்டீரியா. சப்போஸ் f of x இப்படி இருக்குது அப்படின்னா p does not divide n, p divides remaining ci, p² does not divide c0 இருந்தால் f of x வந்து irreducible over q. ஓகே இப்போ பாருங்கள், இதுக்கு ப்ரைம் வந்து 2 சூஸ் பண்ணுறேன். 2² வந்து does not divides 1 but 2 divides remaining factors. ஓகே அதே போல் 3 சூஸ் பண்ணிங்கன்னா 3 does not divides 1 3². ஓகே அப்போ ரிமைனிங் ஃபேக்டர்ஸ்லாம் டிவைட் பண்ணும். ஸோ இது போல் நிறையா ஐடியாஸோடு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீட்டாக இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷனோட சூப்பராக கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இதை பார்த்தாவே தெரியும். ஜஸ்ட் ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா டெஃபினேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஃபைனைட் ஃபீல்டு. இதில் எவ்வளோ சப்ஃபீல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா டிவைசஸ் ஆஃப் 12. எவ்வளோ டிவைசஸ் ஆஃப் 12 கிடைக்குதுன்னு பார்க்கணும். 12ஓட டிவைசஸ் யார் பாருங்க. 1 2 3 4 6 12. ஸோ டோட்டலாக எவ்வளோ டிவைசஸ் இருக்குது? 6. அப்போ 6 அவ்வளோதான். ஸோ ஃபைனைட் ஃபீல்டு பி பவர் என்ன இருந்தால் நம்பர் ஆஃப் ஃபைனைட் ஃபீல்டு கேட்குறாங்கன்னா ஃபீல்ட்ஸ் கேட்டாங்கன்னா டிவைசஸ் ஆஃப் என், டிவைசஸ் ஆஃப் என் அவ்வளோதான். என்னோட கவுண்ட்டை நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அடுத்து Z of i இது ஒரு ரிங் இல்லைங்களா? காஷியன் இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. a + ib ஃபார்மேட்டில் a, b belongs to integer. இந்த எலமெண்ட் 3 என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. போத் irreducible and prime element. ஓகே ஸோ உங்களுக்கு ஏன் இது ப்ரைம் எலமெண்ட்டு? ஸோ இது வந்து ஒரு 4k + 3 ஃபார்மேட்டில் இருக்கா பார்க்கணும். ஓகே 3 எலமெண்ட்டை வந்து 4k + 3 ஃபார்மேட்டில் பார்க்க முடியும். k = 0 கேஸ். ஓகே அதனால இது ப்ரைம் எலமெண்ட். ஒரு எலமெண்ட் ப்ரைம் எலமெண்ட் ஆர் irreducible எலமெண்ட் அப்படின்னா இது பாருங்கள். In Gaussian integer Z of i, a prime p remains prime and irreducible அப்படின்னா if p is concurrent to 3 mod 4. அதாவது p is concurrent to 3 mod 4 என்ன அர்த்தம்? ஸோ p வந்து 3k + 4 ஃபார்மேட்டில் இருக்கு, 4k + 3 ஃபார்மேட்டில் இருக்குன்னு. ஓகே அப்போது மாடலோ 4 பார்த்தா என்ன ஆகும்? இது 0 ஆகிடும், ரிமைனிங் 3 ஓடி வந்துடும். அப்போது இப்போ வந்து உங்களுக்கு 3 எலமெண்ட்டை 4k + 3ல் பார்க்கணும் அப்படின்னா k0 கேஸ்லேருந்து போதிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ k0 போட்டால் உடையாந்துருது இல்லை, அவ்வளோதான். போத் irreducible அண்ட் ப்ரைம். எவ்வளோ ஷார்ட்கட் பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு வரேன். சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸ் வாங்க மறந்துடாதீங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்குமே யூஜிடிஆருக்குமே எம்சிக்யூஸ் ஃபுல் செட்டு மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இம்மிடியேட்டாக புக் பண்ணிக்கோங்க. யூஜிடிஆர்பிக்கு வந்து 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கேன். ஒரு ஃபார்முலா புக்லெட் வந்துடும், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனுமே வந்துடும். ஓகே ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. ஓகே ஃபைன். அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.